அனைவருக்கும் வணக்கம். தேரம் 6.1 பார்க்கலாம். ஸோ 6.1ம் 6.2ம் இம்பார்ட்டன்ட் தேரம். ஸோ ஃபஸ்ட்டு 6.1 தேரமை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தேரம் அப்படின்னும் பிபிடி தேரம்னு ஷார்ட்டாக சொல்லலாம். அதே போல் இதை தேல்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஷினை கேட்கும்போது ஸ்டேட் அண்டு ப்ரூவ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப் கொடுக்கணும். If a line is drawn parallel to one side of triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். If a line is drawn parallel to one side of triangle, ஃபஸ்ட்டு ஒரு triangle எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? If a line is drawn, ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா? இந்த லைன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். parallel to one side of triangle, ஏதாவது ஒரு சைடு ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடுக்கு பேரலாக வரையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். டு இன்டர்செக்ட் அதர் டூ சைட்ஸ் இன் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ், இப்படி வரைகிற இந்த லைனு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இன்டர்செக்ட் பண்ணணும். சரிங்களா? அது இல்லாமல் இது வரைக்கும் போட்டோம்னா இன்டர்செக்ட் ஆகாது. சரியா? அப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். ஓகே. The other two sides are divided in same ratio. இப்படி நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த லைன் என்ன பண்ணணும்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளுடைய சைடை வந்து சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுமா. அதாவது ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் டிஇ அப்படின்னு ஒரு லைன் வரைகிறோம். இப்போ வரைஞ்ச லைன் வந்து மற்ற பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். அது ஏபியையும் ஏசியையும் டச் பண்ணுதா, இன்டர்செக்ட் பண்ணுதா? ஸோ அப்படி இன்டர்செக்ட் பண்ணும்போது ஏபி சைடு இருக்கிறதும் ஏசி இருக்கிற சைடில் இருக்கிற அந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா. அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல்ஸ் ஏஇ டிவைட் பை இசி. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். புரியுதா பாருங்கம்மா. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். இப்படி வரைஞ்ச லைன் இந்த ரெண்டு சைடையும் வந்து ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது. இப்படி டச் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு வந்து ரெண்டாக பிரியுது. அப்போ இதனுடைய ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆல்டிடியூட் ரைட் ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். எப்படி? இந்த ஏடிஇ இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளுக்கு இதை பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஆல்டிடியூட் எடுக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் பேஸாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆல்டிடியூட் எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போது இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். பிஇயும் டிசியையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரலல் லைன் சொல்லிட்டுமா, ரெண்டு பேரலல் லைனுக்கு இடையில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மையை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த தேரமையை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதிக்கங்க. எப்படின்னா இங்கே இஎன் எடுத்துருக்குமா. ஓகே, இஎன் இல்லை என்இ ட்ரா EN perpendicular to AD. அதே போல் draw DM. ஸோ இந்த லைனை பற்றி சொல்கிறோம். perpendicular to AE. அடுத்து join B and E as well D and C. ஓகே, இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் டு ப்ரூவ், இதுதான் டு ப்ரூவ். கிவன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாமா. கிவன் வந்து டிஇ இஸ் பேரலல் டு பிசி. புரியுதுங்களா? ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு லைன் வந்து ஏதாவது ட்ரையாங்கிளுடைய ஏதாவது ஒரு சைடுக்கு பேரலாக வரைஞ்சோம்னா அந்த லைன் மற்ற ரெண்டு லைனையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது
அந்த ரெண்டு லைனுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்காக நம்ம இப்போது ஒரு 4 ட்ரையாங்கிள், ஆக்சுவலாக அந்த 4 ட்ரையாங்கில் 3 ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் 2 இடத்துல காமனாக எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா பாருங்கள், மேலே இருக்குல்ல, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏடியோட ஏரியா என்னன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா தெரியணும். அதை எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ ஏடியில் அதனுடைய பேஸ் என்னன்னு பாருங்கள். இந்த ஏடின்ற ட்ரையாங்கிளுடைய பேஸ் என்னன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஏடியை பேஸாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏடியோட பேஸ் வந்து ஏடி, இதனுடைய ஹைட் இஎன் இல்லை என்இ. ஓகேங்களா? இதுதான் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து ஏடி அப்படின்னு எடுக்கிறோம், இன்ட்டு ஹைட்டு வந்து இஎன் இல்லை என்இ. ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேஸை வந்து ஏடின்னு எடுத்தோமா, அடுத்து ஸோ டிபிஏ பேஸுன்னு எடுத்தோம்னா நமக்கு பிடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் பிடிஇ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஈக்குவல்ஸ் ஆஃப் இன்ட்டு ஏடியோட பேஸ் வந்து பிடி இல்லை டிபின்னு எழுதிக்கலாம். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். டிபி இன்ட்டு இதனுடைய ஹைட்டுன்னு பார்த்தோம்னா இதுக்கும் இந்த சேம் ஹைட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இஎன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தோம்னா நம்ம 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபும் கேன்சல் ஆகிடும், இஎன் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏடி டிவைடட் பை டிபின்னு கிடச்சிடும். இதை ஈக்குவேஷன் 3ஆக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம இந்த சைடை வந்து பேஸாக எடுத்து சம்ஸ் போட்டிருந்தோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த சைடை வந்து பேஸாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைடு பேஸாக எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய பேஸ் வந்து ஏஇ. அப்புறம் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, இதனுடைய பேஸ் வந்து ஈசின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், அகைன் நம்ம ட்ரையாங்கிள் ஏடிஇ தான் எடுக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, அதே போல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல்ஸ் ஆஃப் இன்ட்டு பேஸ். இப்போ பேஸ் வந்து நம்ம இந்த சைடு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சைடு எடுக்கிறதுனால ஏஇன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏஇ இன்ட்டு ஹைட்டு. ஸோ பேஸை வச்சு தான் மெஷர் பண்ணணும். ஸோ பேஸை வச்சு மெஷர் பண்ணும்போது ஹைட் என்ன ஆகுது பாருங்கள், டிஎம். இங்கே இருக்கிற லைன் தான் ஹைட்டு, டிஎம். அடுத்து என்ன ட்ரையாங்கிள் பார்க்குறோம், சிடிஇ. இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் பேஸு, இசி தான் பேஸு. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா சேம் டிஎம் தான். ஸோ அடுத்து ட்ரையாங்கிள் சிடி, என்ன ட்ரையாங்கிள் பார்த்தா டிஇ. சிடிஇயில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ ஈக்குவல்ஸ் ஆஃப் இன்ட்டு EC by EC into dm. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆஃப் கேன்சல் ஆகிடும், dm கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு ஏஇ டிவைட் பை இசின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4, 5ன்னு எடுத்தோம்னா இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ஈக்குவேஷன் 3யும் 6யும் ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏடிஇ அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் வந்து காமனாக எடுத்திருந்தோம். ஓகேவா? அப்போ இதனுடைய ஏரியா எப்படி மெஷர் பண்ணாலும் நமக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ ஏடிஇ இங்கே ஏடிஇ, ஓகே பிரச்சனை இல்லை. அப்புறம் டிவைட் பண்ணும்போது என்ன ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா பிடிஇ, இங்கே வந்து பிடிஇ இதனுடைய ஏரியா டிவைட் பண்ணும். இந்த இடத்துல எதை டிவைட் பண்ணோம்னா சிடிஇ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ மேலே ஏடிஇ ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிள்.
ஓகே, கீழே இந்த பிடியும் சிடியும் சேம் ட்ரையாங்கிள், இது ரெண்டுத்தினுடைய ஏரியா ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த பிடின்ற ட்ரையாங்கிளை பாருங்களேன், இங்கே இருக்கா? அடுத்து இந்த சிடிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளை பாருங்களேன், இங்கே இருக்கா? இது சிடிஇ. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே ஒரு பேஸு, சரி இங்கே இல்லை, மேலே பேஸு வந்து இந்த டிஇன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த பேஸுக்கும் இந்த பேஸோட பேரலல் லைனுக்கும் இடையில தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சேம் பேஸ் அண்டு சேம் பேரலல் லைன். இந்த மாதிரி சேம் பேஸும் சேம் பேரலல் லைனுக்கு இடையில் ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளுடைய ஏரியாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதனுடைய ஏரியாவும் ஈக்குவல். ஏற்கனவே இதனுடைய ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே சேம் ஏரியா இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போது இதனுடைய ரேஷியோஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 6 வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 6 ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏடி டிவைட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.